தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் உள்ள தூத்துக்குடி குளக்கரை உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். பிறந்ததில் இருந்தே இப்படி ஒரு வெள்ளத்தை பார்த்ததில்லை என கூறும் மக்கள் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தங்களது துயர் போக்க மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நான் பிறந்ததுலேருந்து அப்படி ஒரு வெள்ளத்தை நான் பார்த்ததே கிடையாது. இது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. தண்ணி வீடு ஃபுல்லாக தண்ணி, வெளியே போக முடியாது. பூரா சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கா, அது என்ன பண்ணுறோன்னு ஒன்றுமே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கோம். பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்ய? எங்கள் விவசாயத்தை பற்றி நாங்கள் நினைக்கிறேன். உள்ள தண்ணி வந்து நாங்கள் எங்கே போக ஒன்றும் செய்ய முடியல. நாங்கள் எங்கே போக நீ அழுதுகிட்டு இருக்கோம். என்ன நீங்கள் தான் செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு. எங்க நெல்லை வண்ணாரப்பேட்டையில் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக அரசு சுற்றுலா மாளிகை செல்லும் வழியில் இடுப்பளவுக்கு மேல் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. கூட்டுறவு வங்கி, மருத்துவமனை, அரசு சுற்றுலா மாளிகை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சுமார் 10 அடிக்கும் அதிகமாக தண்ணீர் தேங்கியதால் மக்களை படகுகள் மூலம் தீயணைப்பு துறையினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சுற்றுலா மாளிகை சாலை எதிரே உள்ள கார் மற்றும் ஆட்டோ ஒர்க் ஷாப்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பல கோடி ரூபாய் மதிப்பில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக ஒர்க் ஷாப் உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 92 இந்த மாதிரி ஒரு பெரும் வெள்ளம் வந்துச்சு. இப்போ அதை விட அதிகரிச்சிருக்கு. நமக்கு ஒர்க் ஷாப் உள்ள ஒரு 50 ஒர்க் ஷாப்புகள் இருக்குது. கோடிக்கணக்கான வண்டிகள் உள்ள தேங்கி நிற்கி எடுக்க முடியல. எங்களுக்கு முன்னறிவிப்பு இல்லை பெரிய லெவலில். டிவியில் உள்ள பார்த்தோம். நைட்டு திடீர்னு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி கார்கள்லாம் எடுங்க, தண்ணி நிறைய வந்துருச்சு அப்படின்னு ஒர்க் ஷாப் ஆட்கள் தகவல் கொடுத்தாங்க. அதன் பேரில் நாங்கள் விடிய இருந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ எடுத்திருக்கோம். பாக்கி உள்ள ஒரு 50 கார்கள், 100 டூ வீலர்கள், இதுபோல் லோடு வண்டிகள் எல்லாம் உள்ளே கிடக்குது சார். வாகனம் சரி செய்ய கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணணும். பூராமே பண்ணதுக்கு பணம் வேணும். கஸ்டமர் பூரா ஒர்க் ஷாப்காரங்களை தான் சொல்ல வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அவங்க எதுவும் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. நிஜாமுதீன் முத்துநகர் விரைவு ரயில்கள் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியுற்றனர். செய்தியாளர்களிடம் ரயில் பயணிகள் விவரித்த கருத்தை தற்போது பார்ப்போம். கோயம்புத்தூர்ல இருந்து நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ்ல வாஞ்சி மணியாச்சு வந்தோம். சாத்தூர் பக்கத்துல மழையின் காரணமாக எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்கள் அங்கேவே 2 hour வெயிட் பண்ணோம். ரொம்ப நேரம் காட்டுக்குள்ளே எங்களை உட்கார வச்சுட்டாங்க ட்ரெயினில். நெக்ஸ்ட் முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ல கோவில்பட்டியில் நின்றுட்டு இருக்கோம். இங்கேயும் பயங்கர மழையா இருக்குது. எப்படி வீட்டுக்கு போய் சேர போகிறோம் என்னன்னு தெரியல. பஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே திருநெல்வேலி வந்தோம், பட் அங்கே சாத்தூர்லையும் நிறுத்திட்டாங்க. மறுபடியும் முத்துநகர் எக்ஸ்பிரஸில் இப்போ கோவில்பட்டியில் இறங்கி நிற்கிறோம். எப்படி போகிறோன்னு தெரியல. பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.